வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. நமக்கு இன்னைக்கு கல்கத்தா கேஸ், அதாவது சஞ்சய் ராய் கேஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம இந்த வீடியோல ஒண்ணு மட்டும் புரியல. சஞ்சய் ராய் வழக்கு இப்போ எதை சந்திக்கிறதுன்னு தான் நமக்கு புரியாத புதிராக இங்க இருக்கிறது. அதை பற்றி நமக்கு விரிவாக சொல்வது இந்த வீடியோ உங்களுக்காக இருக்கு. கரெக்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கல்கத்தா கேஸ்ல சஞ்சய் ராய் வழக்கு ரொம்ப தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருந்தார். அப்பப்போ சிபிஐ அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் சஞ்சய் ராய் பயங்காட்டுட்டே இருக்கிறார். இது என்ன ஒரு சாதாரண கேஸா என்று என்னுடைய கேள்விகள் எழுகிறது. அவர் எப்பேற்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு இங்க இருந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு தரமட்டமான ஒரு செயலை பண்ணிட்டு அவருடைய சொந்த வார்த்தைக்காக சிபிஐகள் எதற்கு காத்திருக்கான்னு தான் நமக்கு புரியல. இந்த அரசும் அதை ஏன் கடைபிடிக்கிறேன்னு தான் நமக்கு தெரியல. சட்டம் ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நிஜமா இப்பதாங்க எங்களுக்கு புரியுது, சட்டம் ஓட்டை தான். எத்தனை பேர் இந்த வழக்குக்காக பெண்மைக்காக போராடுற இந்த உலகத்துல அந்த சஞ்சய் ராய்க்காக ஒரு பெண் வாதாடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு மரணம் தண்டனையாக கூடாது என்பதற்கான நோக்கத்தை சொல்றாங்க, முன்வைக்கிறாங்க. மரணம் தண்டனை வேண்டாங்க, ஆனா அவன் என்ன செய்துட்டு இருந்தானே உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பேசுற அந்த வக்கீலுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அதாவது அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை உங்க மகளுக்கு நடந்திருந்தா நீங்க இதே சிந்தனையில இதே வார்த்தையை நீ கடைபிடிப்பீங்களா? இல்ல சட்டத்தின் ஓட்டைக்கு எதிராக நீங்கள் போராடுவீர்களா என்ற சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? எனக்கு புரியலைங்க. இந்த அளவுக்கு நீங்க ஒரு வக்கீல், நாளை ஒரு காலம் சர்ச்சாக ஆக போற உங்களுடைய பொறுப்புகள்ல ரொம்ப வீக் இருக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியும். சட்டத்தின் ஒழுங்கு கீழாக நீங்கள் செயல்படுவது இது விளக்கமற்ற பதிலாக எனக்கு தெரிகிறது. இங்கே சட்டம் ஓட்டை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் பல அதிகாரிகளும் நிரூபிச்சுதான் இருக்கிறேன். இன்னைக்கு அந்த சஞ்சய் ராய்க்கு வழக்குல ஒரு சினிமாவில் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்தானா உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். பல விக்ரம் படங்கள்ல நம்ம பார்த்தோம். அது என்ன ஒரு சொல்லுவாங்க, டாக்டருங்கள் ஒரு மைண்ட் வாஷ்ல ஒரு சைலண்ட்ல ஆளை போட்டுட்டு உண்மை என்ன நிலவரங்களை எடுக்கிறதுக்கு பல டெக்னிக்கள் இருக்கிறது. அது நம்மளால சொல்ல தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு உண்மை தெரியப்படுத்தலான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த டெஸ்ட்டை ஆரம்பத்துல அவரு சமைச்சிருக்கு. சரி எடுங்க, நான் ஒரு குற்றம் செய்யல, நீங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் என்னுடைய முடிவு ஒன்றாகத்தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காரு. டெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு முடிவுல கோர்ட்ல தீர்மானம் எடுக்கும் போது எனக்கு அதுல எந்த விதமான உடன்பாடு இல்லை. எனக்கு மேல ரொம்ப கெமிக்கலான சில விஷயங்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு அதுல எந்த விருப்பம் இல்லை, அதுக்கு நான் சம்மதம் தர முடியாது என்பதற்கான சொல்லும் போது அந்த கோர்ட் அவருக்கு சார்பாக அதை கொடுக்கும். இது எந்த வகைத்துல நியாயமானு தான் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க, அவர் சொல்றதுல தான் சட்டத்துல எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் சட்டத்தில இருந்து மரணம் முக்கியமாகாது. தண்டனை கொடுக்கலாம், ஆனா மரணம் சரியாகாது என்பதற்கான சில விளக்கங்களை அவங்களுக்கு முன்வைக்கிறாங்க. இதற்கு கோர்ட்டும் சன்மானம் கொடுத்திருக்கிறது, சம்மதம் கொடுத்து. இந்த விளக்கம் எங்கே போய் நிற்க போகிறது? சஞ்சய் ராய் வழக்கு எங்க போய் முடிய போகிறது? சாதாரண ஒரு சஞ்சய் ராய் நம்ம நினைச்சோம், இன்னைக்கு இந்தியாவே ஆட்டிட்டு இருக்காரு ஒத்த மனுஷன். இவரை போய் எங்கடா கண்டுபிடிச்சீங்கன்னு நமக்கு தோணுது. சத்தியமா சொல்லணும்னா செருப்பால அடிக்கணும் போல தோணுது. இப்பேற்பட்ட சட்ட விரோதமான பெண்களில் வன்கொடுமை செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போது அப்படித்தான் இந்த உலகம் வெந்து கொண்டே இருக்கு. இந்த நாட்டில் வேகாத வெந்து கொண்டிருக்கும் மனித வாழ்க்கையில் இது ஒரு தீர்மானமாக இருக்கும் போது இப்பேற்பட்ட சஞ்சய் ராய், எத்தனை சஞ்சய் ராய்களை நீங்கள் தப்பிக்க விட போகிறீர்கள் தான் நம்ம இந்த கேஸில் உள்ள விளக்கமாக இருக்கிறது. இந்த கேஸ் முக்கியமான கருத்தை இன்னைக்கு அதுதான் வைக்கிறது. சத்தியமா இந்த கேஸ்ல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். மக்கள் நீங்கள் நினைத்தால் போராட்டங்கள் அதிகரித்தால் இதே மாதிரி கேசுகள்ல இப்படி ஒருத்தன் அல்ல 100 பேரை நம்ம தப்பிக்க விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்கான முடிவை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறேன். இதை போன்று பல பேர்கள் சொல்லுகிறார்கள், அதை நமக்கு கடைபிடிப்போம். இப்பேற்பட்ட சட்ட ரீதியான சில விஷயங்களை நமக்கு மாற்று கருத்தாக எடுத்து கொண்டு வர வேண்டும். இப்பேற்பட்ட குற்றவாளிகளை நமக்கு தப்பிக்க விட்டால் நம் நாடு எப்படி இருக்க போகிறது என்பதை நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையான சில பாயிண்ட்களை நான் உங்களுக்கு இப்பேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு சப்போர்ட் கொடுங்க. ஆனா இதை கேட்க கூடாது, கேட்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வணக்கம்.